கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம ஆபிரகாம் ஐயாவை என்ன சொல்லுவோம்? விசுவாசத்தின் தகப்பன் என்று நம்ம சொல்லுகிறோம். நீ விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பகிர்ந்து நடு சமுத்திரத்திலே போன்னு சொன்னால் அது போயிடும்னு சொல்லி நம்ம கர்த்தர் சொல்கிறாங்க. ஆனாலும் இன்றைய நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம், விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா அப்போ தானியேல் ஐயாவை சிங்கக்கவியில் போட்டாங்க. அவர் ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை, 3 வேளை செய்த ஜெபம், கர்த்தர் மேலே உள்ள விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் இருந்துச்சு தானியேல் ஐயாட்ட. நாமும் ஜெபிக்கிறோம், ஆனால் மைக்கோடு என்ன பண்ணிடுது, நமக்கு சரியாக போயிடுது. மைக்கை பிடிச்சி ஜெபம் பண்ணுறோம், அந்த மைக்கோடு எல்லாம் சரியாக போயிடுது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு கட்டி கிடக்கிற சிங்கத்துக்கிட்ட நம்மளால் போக முடியுமா? ஒரு சங்கிலி போட்டு ஒரு சிங்கத்தை கட்டி வச்சுருக்காங்க, நம்ம அந்த விசுவாசத்தோடு நம்ம கிட்டே போக முடியுமா? ஒரு பாம்பை கையால் நம்ம விசுவாசத்தோட பிடிக்க முடியுமா? ஒரு விஷச்சந்துவை என்ன பண்ணுவோம், கையால் நம்ம பிடிக்க முடியுமா? ஒரு விசுவாசத்தோட ஒரு காரியத்தை நம்மளால் ஜெயம் கொள்ள முடியுமா? இன்றைக்கி ஒரு கரடி இருக்குது, ஒரு சிங்கம், புலி இருக்குது. நாட்களில் மலை கிராமங்களில் வாழுங்கிறவங்க என்றைக்காவது ஒரு இந்த நியூஸ்களோட பார்ப்போம். நம்ம தேயிலை தோட்டங்களில் பதுங்கிறது சிலர் என்ன பண்ணிடுது, பிடிச்சிடுது, சிலர் கொன்னுடுது, இதெல்லாம் பார்க்குறோம். அன்றைய நாட்களில் ஜப வீரராக இருந்த தானியேல் ஐயா, சிங்கங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 10 சிங்கமாவது அதில் இருந்திருக்கும், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி இரவு முழுக்க தானியேல் ஐயா அங்கே இருக்காங்க, ஆண்டவர் காத்தாங்க. அக்னி ஜுவாலியில் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ அவங்கள என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. அவங்க தேவபுத்திரர் போய் கூட உழவுனாங்க, ஒரு முடி கூட கருகலை, அக்னி மனமும் அவங்க மேலே வீசல, வெளியே வந்தாங்க. இன்றைக்கு அப்படியாப்பட்ட விசுவாசம் நம்மளை யார் இல்லாதும் இருக்க வாய்ப்பு இருக்கா? நம்மளை நம்பி சோதிச்சு பார்ப்போம். நான் என்னையும் சேர்த்தாங்க சொல்கிறேன். விசுவாசம் நினைக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். நம்மளும் தானியேல் ஐயா போல இருந்தால் நல்லதாச்சே, நம்மளும் முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணுறோம். சரி, அந்த விசுவாசத்தை கொஞ்சம் பரிச்சை தான் பண்ணி பார்ப்போன்னா சிங்கத்துக்கிட்ட போக முடியுமா? அந்த பயம் தானே வருது, அந்த விசுவாசம் வர மாட்டேங்குது, ஒரு அச்சம் இருக்குல்ல நமக்கு. அப்போ நம்மளையே நம்ம நிதானித்து பார்க்கும்போது விசுவாசம் நம்ம ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. விசுவாசங்கிற அந்த விசுவாசத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ இதில் என்ன பண்ணணும், நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கணும். அந்த நாட்களில் இருந்த தானியேல் ஐயா வாழ்ந்த நாட்களில், ஆபிரகாம் ஐயா இருந்த நாட்களில் வாழ்ந்த, ஏசப்பா இருந்த நாட்களில் வாழ்ந்த அப்படியாப்பட்ட நாட்களும் காலங்களும் இந்த நாட்களில் வரணுமே இல்லையே. நம்மள்கிட்ட விசுவாசம் இல்லையே. ஆனாலும் பேசுகிறோம், பயங்கரமாக என்ன பண்ணுறோம், பேசுகிறோம், அதோடு போயிடுதுங்க விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசம் நமக்கும் இருந்தால் இன்றைக்கும் சிங்கத்துக்கிட்ட தானியேல் ஐயா போட்டு எப்படி இது பண்ணாங்க, அப்படி நம்மளே போய் சிங்கத்துக்கிட்ட போட்டு நம்ம தப்பிச்சுட்டோன்னு வைங்க, உலகத்தில் நம்ம தான் நம்பர் 1 விசுவாசின்னு தகப்பன். இன்றைக்கி அந்த மாதிரி தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு 10 சிங்கம் இருக்குது, தானியேல் ஐயாவை அந்த நாட்களில் போட்டாங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த நாட்களில் ஒரு 10 சிங்கத்துக்கு மத்தியில் ஒரு சிங்கமே வைங்க, ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் நம்ம பக்கத்தில் தோல் மேலே கையை போட்டு அதுக்கு தடையை கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் உட்காந்தோம்னா, கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை விசுவாசமாக இருக்கிறேன், ஏன்னா சிங்கம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த உலகத்திலே என்ன பண்ணுவாங்க, நம்மளை தான் விசுவாசித்து, அப்பா பாரு கர்த்தர்கிட்ட அவர் எப்படி இருந்தால் அந்த மனுஷன் இந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? பயங்கரமாக தீ போல், காட்டு தீ போல் போயிடும். இன்றைக்கி நம்மளால் முடியுமா? முடியலையே. நம்ம என்ன செய்கிறது? முயற்சி பண்ணுவோம், ஆண்டவரிடத்தெல்லாம் நம்ம கேட்கணும். இன்னும் நம்மள்கிட்ட என்னென்ன குறைபாடு இருக்குது, என்னென்ன குறைபாடுகள் நம்மள்கிட்ட காணப்படுது, ஆண்டவர் நம்ம மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சோதித்து பார்த்தா தான் அதுக்குள்ள விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியும், இல்லைங்களா? ஆமென், அல்லேலூயா.